ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்பது அதீத சக்தி வாய்ந்த திதியாகும். இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியை தான் நாம் நாக பஞ்சமி அல்லது கருட பஞ்சமி என்று அழைக்கின்றோம். இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமியான நாக பஞ்சமி தினத்தன்று நமது இல்லங்களில் எந்த முறையில் வாராகி அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும்? தீராத கடன் பிரச்சனை இருப்பவர்கள், குழந்தை வரம் வேண்டி இருக்கின்ற தம்பதியர்கள் இந்த நாக பஞ்சமியான ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியை தவற விடாமல் கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் வாராகி அம்மன் வழிபாடு செய்த பிறகு நாக தேவதையையும் வணங்க வேண்டும். இந்த நாளில் நீங்கள் உங்களது இல்லத்தில் வாராகி அம்மன் வழிபாடு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக தீராத கடன் பிரச்சனை என்பது முற்றிலும் தீர்ந்துவிடும். சரி, இப்போ நாம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியான இந்த நாக பஞ்சமி எந்த நாளில் வருகிறது, நாம் எந்த முறையில் நமது இல்லங்களில் பூஜை செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்பது அதீத சக்தி வாய்ந்த திதியாகும். இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியைத்தான் நாம நாக பஞ்சமி என்று அழைக்கின்றோம். இந்த நாக பஞ்சமி தினத்தன்று நமது இல்லங்களில் வாராகி அம்மன் வழிபாடு செய்த பிறகு கண்டிப்பாக நாக தேவதையையும் நாம் வணங்க வேண்டும். ஒருவருக்கு நாக தோஷம் என்கின்ற சர்ப்ப தோஷம் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக வருகின்ற வளர்பிறை பஞ்சமியான நாக பஞ்சமி தினத்தன்று நாக தேவதையை அவர்கள் வணங்க வேண்டும். இந்த வளர்பிறை பஞ்சமி திதியன்று நாம் நாக தேவதையை வணங்குவதினால் நமக்கு இருக்கின்ற பலவிதமான பிரச்சனைகளை இவர் தீர்த்து வைப்பாள். இந்த நாக தேவதையை நாம் வழிபடுவதற்கான மிகவும் முக்கிய காரணம் என்னவென்றால், ஒருவருக்கு ராகு கேத்துவினால் நடைபெறுகின்ற கிரக தோஷம் இருந்தால் அந்த கிரக தோஷம் முற்றிலும் தீர்ந்துவிடும். அடுத்ததாக, திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் தம்பதியர்கள் இந்த நாக பஞ்சமி தினத்தன்று நாக தேவதையை நினைத்து விரதம் மேற்கொண்டு நாக தேவதையை கண்டிப்பாக வணங்க வேண்டும். அடுத்ததாக, ஒருவரது இல்லத்தில் யாருக்காவது நாக தோஷம் என்கின்ற சர்ப்ப தோஷம் இருந்தால் அந்த தோஷத்தினால் பலவிதமான பிரச்சனைகளை அவர்கள் எதிர்நோக்கி இருப்பார்கள். அப்படி இருக்கின்றவர்கள் இந்த நாக பஞ்சமி தினத்தன்று கண்டிப்பாக நாக தேவதையை வணங்க வேண்டும். முதல்ல இந்த வளர்பிறை பஞ்சமி திதி என்று நமது இல்லங்களில் வாராகி அம்மன் வழிபாடு எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். வளர்பிறை பஞ்சமியான இந்த நாக பஞ்சமி தினத்தன்று காலையில் எழுந்து வீட்டு வாசலில் மஞ்சள் நீர் தெளித்து, காவியில் மஞ்சள் நீர் தெளித்து கோலம் போட்ட பிறகு உங்களது பூஜை அறையிலும் மஞ்சள் நீர் தெளித்து கோலம் போட வேண்டும். அன்றைய தினத்தில் வாராகி அம்மனின் படம் இருந்தால் படத்தை துடைத்து அவளுக்கு நெற்றியில் மஞ்சள் குங்குமம் இட வேண்டும். விக்கிரகம் வைத்து இருந்தீர்கள் என்றால் விக்கிரகத்திற்கு முதலில் காய்ச்சாத பால் வைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும். மஞ்சள் நீர் வைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும். குங்கும நீர் வைத்து அவளுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த 3 பொருட்களை வைத்து வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்த பிறகு வாராகி அம்மனின் விக்கிரகத்தை துடைத்து அவளுக்கு மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தை அன்றைய தினத்தில் அணிவிக்க வேண்டும். இந்த நாக பஞ்சமி தினத்தன்று நீங்கள் வாராகி அம்மனுக்கு மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தை அணிவித்தால் உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷம் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகிவிடும். அதன் பிறகு அவளுக்கு நெற்றியில் மஞ்சள் குங்குமம் இட்டு இந்த வளர்பிறை பஞ்சமியான நாக பஞ்சமி தினத்தன்று விரலி மஞ்சள் மாலை அவளுக்கு சாத்த வேண்டும். அடுத்ததாக, செவ்வரளிப்பூ மாலை கிடைத்தால் அதை சாத்தலாம். அப்படி இல்லை என்றால் சிகப்பு நிறம் கொண்ட செம்பருத்தி பூ, ஒரே ஒரு பூ கிடைத்தாலும் அந்த பூவை அவளுக்கு வைக்க வேண்டும். மிகவும் முக்கியமாக வேப்ப இலையை வைத்து மாலை தொடுத்து இவளுக்கு இந்த வளர்பிறை பஞ்சமியான நாக பஞ்சமி தினத்தன்று சாத்த வேண்டும். இந்த 3 மாலைகளில் எந்த மாலை கிடைத்தாலும் அதை நீங்கள் வாராகி அம்மனுக்கு சாத்தலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு 3 மாலைகளுமே கிடைக்கிறது என்றால் மிகவும் சந்தோஷம்.
3 பொருட்களையும் கலந்து கதம்பமாக மாலை கட்டி அவளுக்கு கதம்ப மாலையாக அன்றைய தினத்தில் சாத்த வேண்டும். இந்த நாகபஞ்சமி தினத்தன்று வாராகி அம்மனுக்கு நெய்வேத்தியத்தில் சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம். அப்படி சர்க்கரை பொங்கல் உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் காய்ச்சிய பாலில் வெல்லம் கலந்து வைக்க வேண்டும். இந்த காய்ச்சின பாலில் கொஞ்சமாக வெல்லம், அதனுடன் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து நீங்கள் வாராகி அம்மனுக்கு வைக்க வேண்டும். அதே மாதிரியே இந்த நாகபஞ்சமி தினத்தன்று உங்களுக்கு தாழம்பு கிடைத்தால் வாராகி அம்மனுக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு தாழம்பூ வைக்கலாம். இந்த தாழம்பூ நாகபஞ்சமி தினத்தன்று நீங்கள் வைத்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை அவளிடம் சொன்னீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் உடனடியாக நிறைவேற்றி வைப்பாள் நம்முடைய அன்னையாக இருக்கின்ற வாராகி அம்மன். அதனால் உங்களுக்கு தாழம்பு கிடைக்கிறது என்றால் கட்டாயமாக இந்த நாகபஞ்சமி தினத்தன்று வாராகி அம்மனுக்கு வைக்க வேண்டும். அதன் பிறகு தூப தீப ஆராதனை காட்டி அன்றைய தினத்தில் வாராகி அம்மனுக்கு ஒரு தேங்காயை உடைத்து அந்த 2 மூடிகளிலும் 5 இடங்களில் மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த 2 மூடிகளிலும் சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தேங்காய் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த வாராகி அம்மனுக்கு நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுவதனால் பல நாளாக இருக்கின்ற தீராத கடன் பிரச்சனை என்பது படிப்படியாக குறைந்து கொஞ்ச நாள்ல அந்த கடன் இருக்கின்ற இடமே இல்லாமல் போய்விடும். அதனால் மறக்காமல் வருகின்ற வளர்ப்பிறை பஞ்சமியான நாகபஞ்சமி தினத்தன்று வாராகி அம்மனுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி அவளை நீங்கள் வழிபட வேண்டும். உங்களது இல்லத்தில் வாராகி அம்மன் வழிபாடு முடித்த பிறகு உங்களது வீட்டு அருகாமையில் இருக்கின்ற எந்த நாக தேவதை கோயில் இருந்தாலும் அங்கு சென்று நாக தேவதைக்கும் நீங்கள் பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதே மாதிரியே மஞ்சள் நீர் வைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும், குங்கும நீர் வைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்த பிறகு அவளுக்கு நீங்கள் நெற்றியில் சந்தனம் குங்குமம் இட்டு தாழம்பு கிடைத்தால் நாக தேவதைக்கும் தாழம்பு வைக்க வேண்டும். இந்த முறையில் வணங்கினீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும். அதே மாதிரியே நாகதேவதை கோயிலுக்கு செல்லும் போது உங்களது கையாலேயே மஞ்சள் குங்குமம் பூ பழங்கள் பால் இவையெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். இதைவிட மிகவும் முக்கியமானது உங்கள் வீட்டிலிருந்தே நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் போகின்ற வழியில் கடையில் கிடைக்கும் என்று வாங்கக்கூடாது. உங்களது வீட்டில் இருந்து கிளம்பும் போதே நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் கையில் எடுத்து செல்ல வேண்டும். அங்கு இருக்கின்ற நாகருக்கு நீங்கள் உங்கள் கையாலேயே அபிஷேகம் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அனைத்து கிரக தோஷமும் நிவர்த்தி ஆகிவிடும். அந்த நாளில் உங்களால் நெய்வேத்தியத்தில் என்ன வைக்க முடிகிறதோ அதை வைக்க வேண்டும். நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ நாகருக்கு ஏற்ற வேண்டும். மிகவும் முக்கியமாக குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இந்த நாக பஞ்சமி தினத்தன்று ஆமணக்கு எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்ற வேண்டும். குழந்தை இல்லாத தம்பதியர்கள் நாகபஞ்சமி தினத்தன்று நாக தேவதைக்கு அபிஷேகம் செய்த பிறகு ஆமணக்கு எண்ணெயை வைத்து தீபம் போட்டீர்கள் என்றால் உங்களது வீட்டில் கூடிய விரைவிலேயே மழலை சத்தம் கேட்கும். அதனால் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து நாக தேவதைக்கு ஆமணக்கு எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றி உங்களது மனதில் இருக்கின்ற வேண்டுதலை அவளிடம் சொல்ல வேண்டும். இந்த முறையில் நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் உடனடியாக நடைபெறும். இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி திதி 21/8/2023 திங்கள் கிழமையன்று வருகிறது. இந்த நாளில்தான் நாக பஞ்சமி தினத்தை நாம் கொண்டாட வேண்டும். இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.